ராதே கிருஷ்ணா. இன்றைய பாசுரம் 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் சிங்கள நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கோரை வெண்பட்டவர் செங்கல் பொடி கூரை வெண்பட்டவர் தங்கள் திரு கோவில் சங்கிடுவான் போகின்றார் இங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கால் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில் பங்கைய கண்ணானை பாடலோரும் பாவாய் பங்கைய கண்ணானை பாடலோரும் பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன் ஷடகோப இதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமஹ. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். மார்கழி மாதத்திலே ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரங்களுக்கான விளக்கங்களை நாம் இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 14வது நாளாக 14வது பாசுரமாக ஸ்ரீமத் ஆண்டாள் அருளிச் செய்திருக்கக்கூடிய அந்த பாசுரத்திலே என்ன விளக்கம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது விசேஷமாக சொல்கிறாள் ஆண்டாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று பேசுகிறாள். புழக்கடை என்றால் வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதி, கொல்லைப்புறம் என்று சொல்லலாம். இதில் விசேஷமாக ஆண்டாள் சொல்லுகிறாள், தோழியே நீ என்ன சொன்ன, எங்க எல்லாரையும் நீ முன்னாடி வந்து எழுப்புறேன்னு சொன்ன, ஆனா கொடுத்த வாக்கைய மறந்துட்டு தூங்கிட்டு இருக்க, வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்க, ஆனா உனக்கு முன்னாடி நாங்கள்லாம் எழுந்து வந்துட்டோம், ஆனா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இன்னும் நீ எழுந்து கொள்ளவே இல்லை. இப்படிப்பட்ட வாக்கை கொடுத்து நீ தவறலாமா? வாக்கை கொடுத்தால் தவறாதவன் பகவான். பித்ருவாக்கிய பரிபாலனம் என்று சொல்லக்கூடிய தான் கொடுத்த வாக்குக்காக, தன் தந்தைக்கு கொடுத்த வாக்குக்காக 14 வருடம் காடேதினான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய புகழை பாடுவதற்காக நாங்கள் எல்லாரும் வந்து நின்றுட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் உன்னுடைய புழக்கடையில கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய தடாகம்னா குளம், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்துல செங்கழு நீர் மலர்ந்து விட்டது, நீரல்லி என்று சொல்லுகிறார்கள். அந்த நீரல்லி பூ மலர்ந்து விட்டது. ஆம்பல் மலரெல்லாம் அப்படியே குவிந்து போச்சு, தான் சுருங்கி கொண்டது. ஏன்னா காலை பொழுது விடிய போகுது. சில மலர்கள் காலையிலே மலரும், சில மலர்கள் இரவிலே மலரும். அந்த வகையிலே செங்கழ் நீர் பூ அப்படிங்கிறது கார்த்தால மலரக்கூடியது. அந்த பூவே மலர்ந்துருச்சு, ஆனா நீ இன்னும் தூக்கத்திலேருந்து மலரலையே, தோழியே நீ வரலையா அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் துறவிகள்லாம் வராங்க. அத்தனை துறவிகளும் எல்லோரும் ஆனந்தமா சிரித்து மகிழ்ந்து கொண்டு கோவிலுக்கு முன்னாடி திருச்சங்கம் ஊதணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நிற்கிறார்கள். ஆனால் தோழியே நீ இன்னும் எழுந்திருக்கலையே. பலமான தன் திருக்கரங்களோடு சங்கு சக்கர கையான், இடதுகரத்திலே சங்கையும் வலதுகரத்திலே திருவாழி ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய அந்த பகவானை புகழ வேண்டும், பாட வேண்டும் என்பதற்காக இத்துணை பேர் வந்திருக்கிறோம். ஆனால் நீ இன்னும் எழுந்திராமல் இருக்கிறாயே, சீக்கிரம் எழுந்துகொள், அந்த சங்கு சக்கர கையனை பாடுக, அவன் புகழை பாடுக என்று ஆண்டாள் கூப்பிடுவதாக இந்த 14வது பாடல் வருகிறது. பொதுவாகவே இந்த பாட்டிலே, அதாவது திருப்பாவை 30 பாட்டிலையும் ஒவ்வொரு கருத்தை ஆண்டாள் பதிய வைக்கிறாள். இந்த பாட்டில் கொடுத்த வாக்கை நாம் தவறக்கூடாது. கொடுத்த வாக்கு சத்தியமான வாக்கு என்றால் எந்த நிலையாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதாக வாக்கினுடைய மேன்மையை குறிப்பிடும்படியாக, அந்த வாக்கிற்கே அதிபதியாக விளங்கக்கூடிய ஹயக்ரீவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய பகவானுடைய மேன்மையை சொல்லி தோழியை எழுப்புவதாக ஆண்டாளுடைய இந்த 14வது பாசுரம் அமைந்திருக்கிறது. நாமும் ஆண்டாள் வழியில் சென்று அரங்கனின் பதமலர் பணிவோமாக. ஓம் நமோ வெங்கடேசாய.